ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். நிபி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழுவாத, நான் பாட்டிக்கிட்ட பேசுறேன். இங்க பாரு நிபி, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வரது பிடிக்கலையா இல்ல வேற யாருன்னா உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு நிபி, எதனாலும் சொல்லு நிபி. வேற யாருன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி யாருன்னா பிடிச்சிருக்குதா? எதா இருந்தாலும் இப்பவே சொல்லு நிபி. நான் பிளான் போட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராத மாதிரி பண்ணிடுறேன். சொல்லு நிபி, உனக்கு சீனியர் தான் பிடிச்சிருக்கனே. என்ன நிபி சொல்லுவான்னு பார்த்தா எதுவும் சொல்லாம இருக்கா? எப்படியாவது நிபி வாயிலிருந்து உண்மை வர வச்சிருந்தமே. சொல்லு நிபி, உனக்கு சீனியர் தான் பிடிக்கணும். நிபி, எதனா சொல்லு. சொல்லிட்டாள. பரவாயில்ல நிபி, நீ சொல்லு. உனக்கு யாரு பிடிச்சிருக்கு? நமக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு எதுவும் பிடிக்கல. எதுவும் பிடிக்கலனா புரியல. சீனியர் தான் பிடிக்கலன்னு சொல்றாளோ? யோ சீனியரே, உம்மை பாடு பெரும் பாடுதாயா. நிபி வாயில இருந்து வர வைக்க முடியாது போலயே. எனக்கு எதுவும் பிடிக்கல எம்மையா. இப்படி மாப்பிள்ளையில இருந்து வருது சுத்தமா எனக்கு பிடிக்கல. சரி, மாப்பிள்ளையில இருந்து வரது உனக்கு பிடிக்கல. உனக்கு வேற யாரா பிடிச்சிருக்கான்னு கேட்டல, அதுக்கு நீ ஆன்சர் பண்ணலையே. சரி விடு, நீ அழுவாத. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. இப்போ மாப்பிள்ளையில இருந்து வரது உனக்கு பிடிக்கல. சரி விடு, எதனா ஐடியா பண்ணி மாப்பிள்ளை விட்டாளுங்கள தொண்டக்கான துணியை கல்யாணம் ஓட வச்சிடுவான். என்ன பண்ணலாம்? சரி, என் கூட வா. எங்க எங்கனா போய் மறைஞ்சிப்போம். பொண்ணு இல்லைன்னா மாப்பிள்ளை விட்டாளுங்க வந்து ஏமாந்து போகட்டும். அப்படி பண்ண வேணாம். ஏன், இது நல்ல ஐடியா தானே? இல்ல மையா, இப்படி வேண்டாம். அம்மாக்கு தான் கெட்ட பேர் ஆகும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி விடு, அந்த ஐடியா ஃப்ளாப். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இருக்கும் போய் எடுத்துட்டு வந்து சேர் மேல வச்சிடுவோம். மாப்பிள்ளை விட்டாளுங்க வந்து சேர் மேல உட்கார்ந்ததும் படபடபடன்னு வெடிக்கும். எவனோ பாம்பு வச்சிட்டான்னு பயந்து அடிச்சு ஓடிடுவாங்க. இப்படி இது வேண்டாம் நிபி. இருக்கும் போய் எடுக்க கொல்லி வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள மாப்பிள்ளை விட்டாளுங்க வந்து பாத்துட்டு போயிடுவாங்களே. சரி, வேற ஐடியா பண்ணலாம். ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிச்சு நிபி. இதுதான் சரியா இருக்கும். இதை விட பெஸ்ட் ஐடியாவே இருக்க முடியாது. வரவங்களுக்கு டீ கொடுப்பல, அதுல பேதி மாத்திரை கலந்து விட்டுருவோம். எது பேதி மாத்திரையா? 1 கிளாஸ்ல 4 மாத்திரை போட்டுவோம். டீ குடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருந்து பேசுறது? கக்கூசுக்கு போகவே நேரம் சரியா இருக்கும். என்ன ஒண்ணு, கக்கூசு மட்டும் நாரி போயிடும். அடி பாவி, 1 கிளாஸ்ல 4 மாத்திரையா? குடும்பத்தோட தூக்கிட்டு போய் ஜெயில உட்கார வைக்க பாக்குறாளே. உன் அறிவுல ஆணி அடிக்க. என்ன பேதி மாத்திரையா? ஐயோ பாவம், அதெல்லாம் வேண்டாம். என்ன நீ எதுக்கிட்ட வேண்டாம்னு சொல்ற? அப்ப என்ன கட்டிக்கிறியா? அப்புறம் என்ன, நீ எது சொன்னாலும் ஒத்துவர மாட்டற? உனக்கு என் மூளை போட்டு புழுந்து எடுத்து உனக்கு ஐடியா சொல்ற. நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? மூளையை போட்டு புழிஞ்சு எடுத்து ஐடியா சொல்றா? போட்டு புளி, அது என்ன சாத்துக்குடியா? அந்த துரு பிடிச்ச மூளை எடுத்து குப்பில போட. இல்ல, நீ ஆள க்ளோஸ் பண்ற மாதிரி ஐடியா கொடுக்கற. அப்படி பண்ணா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு தான் போகணும். ஓ, அப்படி சொல்றியா? சரி, இது உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது சூப்பரா வர்க் ஆகும். இப்போ என்ன சொல்ல போறா? வரவங்க மண்டியில் தேங்க கொண்டு அடிக்கலாம் சொல்ல போறாளோ? மாப்பிள்ளை விட்டாங்க வீட்டுக்குள்ள வர சொல்ல, நான் ஒரு கருப்பு பொண்ணை எடுத்து அவங்க வரும்போது குறுக்க போக வச்சிருவேன். அப்புறம் மாப்பிள்ளை விட்டாங்க அந்த கருப்பு பொண்ணைய பார்த்துட்டு சகுனமே சரியில்லைன்னு தெரிச்சு ஓடிடுவாங்க. இது எப்படி? உன் ஐடியா அனுப்பிட்டு போட. சித்தி, எப்ப வந்த? உன் துரு பிடிச்ச மூலையில இருந்து ஐடியாவா கொட்டிட்டு இருந்ததுல அப்பவே வந்துட்டேன். ஐடியா கொடுக்கணும் குடும்பத்தை உள்ள வைக்க பாக்குற. ஏன் சித்தி, நல்லா இல்லையா? உன் ஐடியால 5 லிட்டர் ஆசிட் ஊத்த. நிபி, எனக்கு என்ன சொல்லிட்டு போன? நீ என்ன குளிக்காம உட்காந்துட்டு இருக்க? அத்தனை ரெடியா என்ன கேக்குறாங்க. நான் போயிட்டு என்ன சொல்ல? எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க? எழுந்து போ, மூஞ்சாவது கழுவிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம் நிபி. அந்த கழுவாத மூஞ்சி மாப்பிளைக்காக நீ அழகா ரெடி ஆயிட்டு போகணுமா? அவனுக்கு இதுவே அதிகம் தான்.
இமையா உன் இத்து பண்ண நைட்டு கதை அப்புறமா பேசிக்கோ. நிபி நீ இருந்துரு, போயிட்டு குளிச்சுட்டு வா. ம். சீக்கிரம் வா நிபி. இமையா அங்க வாழ தனியா விட்டுட்டு இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்க. அவர் புது இடமா இருக்கவே கூச்சப்பட்டு இருக்காரு. நீ போயிட்டு அவர் கூட பேசிட்டு இருக்கலாம்ல. அவருக்கு தான் பாட்டி இருக்காங்களே, பாட்டிக்கு அவருக்கு தான் செட் ஆகும். ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி நிபிக்கு ஐடியா கொடுக்கணும். இதெல்லாம் கிறுக்கு வேலை பண்ணாத. நிபி வந்ததும் தலைவாரி விடு, நான் போயிட்டு பச்சி போடுறேன். ஆமா, பஜ்ஜி ஜோஜ்லாம் போட்டு வைங்க. இருங்க நானும் வரேன். நீ வர வேண்டாம், நீ நிபியை ரெடி பண்ணு, நான் போயிட்டு போடுறேன். நானும் அதுக்கு தான் சொல்றேன். வந்து காரப்பொடி உப்பும் அதிகமா போட்டு விட்டுறா. சாப்பிட்டுட்டு ஐயோ அம்மானு ஏஞ்சி ஓடட்டும். இல்ல வெடி மருந்து இருக்கு, அதையும் கொஞ்சம் கலந்து விட்டுறேன். ஓ அதுவே இருக்கா சித்தி, முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. என் மண்டைய போட்டு பிச்சிருக்க மாட்டேனே. இது நல்ல ஐடியா சித்தி. போயிடு போடுங்க போடுங்க. அடி போடி, எங்களை உள்ள தள்ளாம விட மாட்டே போல உன்ன. அம்மா தாயே நீ எதுவும் பண்ண வேணாம். நிபி வந்ததும் அவளை மட்டும் ரெடி பண்ணு, அதுவே போதும். இப்ப எப்படி மாப்பிள்ளை விட்டாளுங்க ஓட வைக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ள தான் நிறைய கருப்பாம்பூச்சி சுத்திட்டு இருக்குல்ல, அத பிடிச்சி பச்சை போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? இத சித்தி கிட்ட சொல்லலாமா? இந்த தொடப்பட்ட இல்ல சித்தி, எனக்கு நானே பேசிட்டு இருந்தேன், நீங்க போங்க. சுபா நல்ல வேலை சித்தி போனதுக்கு அப்புறம் சொன்னோம். இங்க இருக்கும்போது சொல்லியிருந்தா அவ்வளவுதான், மண்டியை வீங்க வச்சிட்டு இருப்பாங்க. நிதி அக்கா, அக்கா நீயா? தங்கச்சி அக்கா, தங்கச்சி அக்கா, தங்கச்சி My sweet தங்கச்சி, my sweet அக்கா. தாய் வடிக்க தாயோ ஏசியோ அட எல்லாம் நீதானே கண்கலங்கி கேட்டாட நீயோ. இந்த மர்மினே இத நல்லல ராங்க சாங் ப்ளே பண்றீங்க. கூட பிறக்காத முன்னாடி இப்படி போட்டு படுத்தி இருக்கா. கூட மட்டும் பிறந்தா அப்படி கிளிகளா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டா பண்ணுமா? எதுக்கு வந்த? என்ன உன்னை துரத்தி விட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அடியே உன்னை பாசமா தங்கச்சி வந்திருக்காளே பேசலான்னு பார்த்தா என்னடி? ஐயோ நீ காட்டின பாசத்தை நான் பார்த்தமே. அதான் பாசத்தை பார்சல் பண்ணி அனுப்புனல, அப்புறம் என்ன? அதுவே போதும் உனக்கு. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நீ அனுப்புன பார்சல் நாரி போயிடுச்சு. என்னக்க சொல்ற? அதுக்குள்ள நாரி போயிடுச்சு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கொரியர் போட்டு விட்டேன். பாசமா பாயசம் பண்ணி போட்டு விட்டேன். இது இப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை கொரியர்ல எதனா பண்ணிருப்பாங்களோ? இருக்கலாம். ஏன் நான் கரெக்ட்டா பண்ணனக்கா? ஆமாமா நீ கரெக்ட்டா தான் பண்ண. நீ போட்ட பாயசம்னா மாறி போயிடுச்சு. ஓ அப்படியேக்கா, நல்ல விஷயம் தானே. நீ குடிச்சல? அது ஒண்ணுலமா தங்கச்சி, நான் குடிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா என் தங்கச்சி விட்டு குடிக்க எனக்கு மனம் வரலமா. அதான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு குடிக்க வச்சு பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கலான்னு இங்க கொண்டு வந்திருக்கேன். சின்னம்மா, ஓ இப்ப எச்சு ஊறுதா? பாய் எப்படி பறந்துட்ட? ஆனா வீட்ல இருக்கே, நான் போய் எடுத்து வந்து ஊத்தி விடவா? ஆமா இன்னைக்கு பாயசம் ஊத்து, நாளைக்கு பால் ஊத்து. எல்லாம் சரி, நான் குடிக்கிறத பார்த்தா நீ இருப்ப, நீ குடிக்கிறத பார்த்தா நான் இருப்பனா? இருக்க மாட்டேக்கா. தங்கச்சிமா நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் குடிக்கிறத வீடியோ எடுத்து யமதர்மர்@gmail.com மெயில் அனுப்புறமா. நீ யாரும் அமர உட்கார்ந்து பாரு. என் கவி தங்கச்சிக்கு இத காமிச்சிடுங்க யமராஜான்னு சொல்லி அனுப்புறேன். ஓகேவா? அடி பாவி அக்கா, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி தங்கச்சிக்கு பால் ஊத்த இல்ல பாயாசம் ஊத்த பாக்குறல நீ. இப்போ அந்த பாட்டு போடலாம்ல. உன் கூடவே நான் பிறக்கணும், உன் உயிரை தான் நான் எடுக்கணும். கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. சரி சரி, நான் பார்சல் பண்ண பாசத்துக்கும் இப்போ நீ நேர்ல கட்டின பாசத்துக்கும் எல்லாம் சரியா போயிடுச்சு. சரி அவர் எங்க? எவரு? அதான்க்கா மாமா குட்டி. மாமா குட்டியா? யாரு சீனியரா? அவர் என்ன வரலையே? ஐயோ நான் மாத்த சார. மாமா குட்டி நீ அவரும் வரத பார்த்த, அதான் உங்களை ஃபாலோ பண்ணி நானும் வந்தேன். எங்க இருக்காரு அவரு? எது அவரு மாமா குட்டியா? நீங்க வரத பார்த்தனா அதான் மாமா குட்டிய சைட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன? சரி சொல்லு, எங்க மாமா குட்டி? அடியே அவர் என் புருஷன்டி.
சரி விடு, நானே போயிட்டு மாமா குட்டி எங்க இருக்கான்னு பார்த்து சைட் அடிச்சிட்டு வரேன். மாமா குட்டி, மாமா குட்டியா? அடியே, என்ன சொல்லிட்டு போறா? உன் புருஷனை பிரிச்சு பேசுறனா? அடியே இருடி. அடியே, அது ஏன் ஆளடி? விட்டு ஆட்டி போட்டுறாளோ? ஆமா, சொல்லிருக்காளே. அவர் மேல ஒரு கண்ணுன்னு சொல்லிருக்காளே. ஐயோ, இந்த ஆளு எங்க இருக்காரு? மாமா குட்டி நேரம் போறாளே. ஒருவேளை ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி, அட யோ குடியா, குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்க. கொஞ்சமாவது இந்த கஞ்சி குடியா. போதும் ரங்கு போதும். நீ சாப்பிட்டியா? யோ, நான் என்ன சாப்பிட்டுட்டேன், நீ முதல்ல அந்த கஞ்சி குடி. இல்ல ரங்கு, போதும் எனக்கு. ரங்கு, நீ சாப்பிட்டல? யோ, எத்தனை டைம் தான் கேட்டுட்டு இருப்ப? நான் சாப்பிட்டேன். என்ன டாக்டரே அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லக்கா, தாத்தா பாட்டி. புரியுது. என்னடா இப்பதான் 2 பேரும் சண்டை மாட்டிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களோ? ஆமாக்கா. இவங்க இப்படிதான் டாக்டரே, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அடுத்த செகண்டே கூடிப்பாங்க. என்னடா பாட்டி கழிவு ஊத்துட்டு இப்ப கஞ்சி கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களோ? இதெல்லாம் சும்மா தான் டாக்டரே. நைட் ஆனா செம்ம கூத்தா இருக்கும். நைட் ஆனா மாமா சரக்கு போட்டு வந்துட்டு எவண்டி ஒன்ன பெத்தான்னு பாட்டு படிக்க வேண்டியது. விடுஞ்சுதான் ஏன் கருப்பி கண்ணை காட்டி மயக்கிட்டா, கண்ணு மண்ணு ஒண்ணும் புரியல அப்படின்னு பாட்டு படிப்பாரு. அத்தையும் சலிச்சுங்கல்ல, நைட் ஆனா ஊம குத்தா குத்துவாங்க, காலையில ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா பேசுவாங்க. ஓ, ஆனா செம ஜோடி இல்லக்கா தாத்தாவும் பாட்டியும். ஆமா டாக்டரே, இவங்க இப்படிதான், இவங்க அளப்புல தாங்க முடியாது. சரி உள்ள வாங்க. சரிக்கா. தாத்தா பேரண்டி, வாயா. எப்படி ரசம் இருக்க? என் பேத்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் தாத்தா. உங்க பேத்தி நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ரசா, நான் நல்லா இருக்கனே. வாயா ரசா, வந்து உட்காரு. இருக்கட்டும் தாத்தா. பாட்டிக்கு உங்க மேல ரொம்ப பாசம் போல. ஆமாய்யா, பாசம் இருக்கத்தானே செய்யும். ஆனா கோவம் வந்துட்டா என்ன போட்டு விளைவிலன்னு வெளுப்பா. ஒரே ஊம குத்தாதான். அட போங்க தாத்தா, பாட்டி உங்களுக்கு பாசமா கஞ்செல்லாம் ஊட்டி விடுறாங்க, நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்களே? அது வேணா உண்மைதாய்யா. தினமும் சண்டை போடுவோம், ஒரு நாள் கூட சண்டை வராத நாளே இல்ல. ஆனா நான் அவளையும் அவ என்னையும் வெறுத்ததில்லை, வெறுப்பு வந்ததே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோம். ஒருத்தர் விட்டு கொடுத்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தா இப்படி இருக்கும். சொர்க்கம் யாது. அப்படித்தான் ராசா எங்க வாழ்க்கை இருக்கு. அவ என்ன புரிஞ்சு நடந்துக்கிறா, நான் அவளை புரிஞ்சு நடந்துக்கிறேன். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கை சொர்க்கமா மாறிடும். எங்களுக்குள்ள சண்டை வளர்த்த நாளே இல்லை, ஆனா அடுத்த செகண்டே கூடிப்போம். அது எப்படின்னு எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள வர சண்டைய நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை, ஆனா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். சண்டை போடுறத நினைச்சு நாங்களே சிரிச்சிட்டு இருப்போம். அப்படி இருந்தாலே வாழ்க்கை நல்லா போகும். கணவன் மனைவிக்குள்ள அகங்காரம் மட்டும் இருக்கவே கூடாது. அது வந்துச்சு, வாழ்க்கையே போச்சு. ஆமா தாத்தா, சரியா சொன்னீங்க. உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு தாத்தா, இந்த வயசுல இப்படி ஒற்றுமையா இருக்கீங்கன்னு. எல்லாம் காதல் பண்ற வேலைதான். காதலுக்கு வயசு இருக்கா என்ன? இங்க பாரு பேராண்டி, ஆரம்பத்துல புருஷன் முன்னாடிக்குள்ள புரிஞ்சுக்காம நிறைய சண்டை வரதா செய்யும். அது நம்ம புரிஞ்சு எடுத்துக்கிட்டா அந்த சண்டைலாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். அதுவே நம்ம புரிஞ்சுக்காம விட்டா அந்த சண்டை பூகமா வெடிச்சு ஒண்ணு இல்லாம போயிடும். ஏய் கவினடா, நீயா? நீ என்ன எங்க? ஏன் தெரியாம? ஜிபியோட 6 உயிர் தோழியாச்சே நீ, ஒன்ன தெரியாம இருக்குமா என்ன? ஆமா, ஏமா? வேற என்ன இருக்கா என்ன? கோத்திக்கிட்டியா? ஏன்?
மச்சானா? ஆமா, நீங்க எனக்கு மச்சான் தான். இது பாட்டி வீடு, பக்கத்துல எங்க வீடு இருக்கு. இது கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கீங்கல்ல? இமே எனக்கு அக்கா, பெரியம்மா பொண்ணு. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என்ன சொல்ற? சாரிமா, எனக்கு எதுவும் தெரியல. அதான். என்ன மச்சான் நீங்க இது கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்களே? நீங்க என் அக்காவை தான் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு மச்சினிச்சி, நீங்க எனக்கு அக்கா. என்ன மச்சினிச்சியா? ஆமா மச்சான், அக்கா சொல்லல. இல்லையே, எங்க அவளை பத்தி எதுவும் என்கிட்ட சொன்னது இல்ல. இதுல இதெல்லாம் சொல்லுவாளா என்ன? ஓ, அப்படியே மச்சான். அப்படியே இமே அக்கா தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. சின்ன ஓட்ட ஓடியாரா, இவர் இங்க தான் இருக்காரா? நான் இவர் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். பார்த்தா வீட்டுக்கு வெளிய பின்பக்கம் இருக்காரு. சரிங்க மச்சான், அதான் இப்ப சொல்லிட்டேல, நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு மாமா. நான் உங்க மச்சினி, நீங்க ஏன் மச்சான் இல்ல அத்தா. எப்படி கொண்ட உங்களுக்கு பிடிக்கும் மாமா? என்னடா நடக்குதுங்க? அத்தா மாமா மச்சானா? பிட்டா புருஷன் சொல்லிடுவாளோ? ஆமா, நெக்ஸ்ட் அதுதான் வருமோ? அந்த ஆள் என்னடா ஈன பழ கட்டிட்டு நிக்கிறாரு? அத்தா, சொல்லுமா. அத்தா, சொல்லு மாமா. அடே ஏ கவி, என்னக்கா நீ எதுக்கு அவர் அத்தான்னு சொல்ற? அவர் எனக்கு அத்தான் தானே, அதான் அத்தான்னு சொல்றேன். அதெல்லாம் இல்ல, நீ அவர் அத்தானை கூப்பிட கூடாது. சரி, அப்ப மாமா குட்டி ஓகேவா? ஆஹா, நீ அதுவும் கூப்பிட கூடாது. அப்படியே கூப்பிட கூடாதா? வேற எப்படி கூப்பிட? இல்லனா அடியே, நீ என்ன சொல்ல வரணும் தெரியும். நீ எப்படி கூப்பிட கூடாது. என்னக்கா உனக்கு? அத்தானே எதுவும் சொல்லல, உனக்கு என்ன? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அத்தா, சொல்லுமா மச்சினிச்சி. சொல்லுமா மச்சினிச்சா? யோ முள்ளமுட்டு தலையா, இருமை உனக்கு இருக்கு. ஐயோ, கரெக்ட் பண்ணி தள்ளிட்டு போயிடுவாளோ? அத்தா, உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெருவே சைலண்டா இருக்கு தெரியுமா? சைலண்டா இருக்கா? ஏன்? ஏன்னா இமே அக்கா அங்க வந்துட்டாங்களே. புரியலமா. மச்சான், இன்னும் உங்களுக்கு புரியல? ஆமா, உங்க அக்கா அங்க வந்துட்டாங்கன்னா உங்க சைலண்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்க அக்கா மைக் செட்ல பாட்டு பாடுவாங்களோ? ஓ, புரியுது. பாட்டு பாடி இந்த தெருவே தூங்க வைப்பாங்க, அப்படித்தானே? ஐயோ மச்சான், இவ பாட்டு பாடி தூங்க வைப்பாளா? இவ மட்டும் பாட்டு பாடனா எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க. எப்படி இருக்கு தெரியுமா இவ பாட்டு? பாட்டு மேல டிப்பர் லாரி ஏறின மாதிரி இருக்கும். அக்கா பேசுறது கேட்டா காதுல ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். பாட்டு பாடனா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அத்தா. ஒரேடியா பரலோகம் தான். மச்சான், நீங்க WWE சண்டையில தான் பெல்ட் வாங்கி பாத்திருக்கீங்க. ஆனா எங்க அக்கா கொலாடி சண்டையில பெல்ட் வாங்கிருக்கா தெரியுமா? அப்படியா? ஆமாடா, எங்க அக்கா அங்க இருக்கும்போது கொலாடி சண்டைக்கு நைட்டிய வந்து கட்டிக்கிட்டு வருவா பாருங்க. அடியே, சும்மா இருக்கா, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க. மச்சானுக்கு தெரியணும்ல. இப்ப மட்டும் வாயை மூடாத, வாயை தச்சிடுவேன். மச்சான், எதிர விட்ட நைட்டிய வந்து கட்டிட்டு வருவா பாராத்தா. ஆம்பளைங்க திருச்சி ஓடிடுவாங்க. பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. வந்து பேச ஆரம்பிச்சா எல்லாரும் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அப்படி இல்ல நெக்ஸ்ட் முடி இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு உருவாங்க பாருங்க தெருவுல. இமியாக்கா பேயாட்ட ஆடுவா, தண்ணி நின்னு போய்டும். ஆனா இவ வாய் ஓயவே ஓயாது மச்சான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், ஆனா ஒண்ணு மச்சான், உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா போச்சு தெரியுமா? இப்படி ஒரு பஜாரி கிட்ட மாட்டிக்கிட்டீங்களேன்னு. உங்களை போட்டு என்ன பாடு படுத்து எடுக்க போறான்னு ரொம்ப கஷ்டமா போச்சு மச்சான். நீங்களே வாயிலாத போச்சு. ஆனா அவ யாரு? இந்த ஆளு வாயிலாத போச்சு நீ பார்த்த. நீங்களே அப்பாவி மச்சான். உங்களை நினைச்சு ரொம்ப பாவமா போச்சு. நான் அக்கா கிட்ட கூட சொன்ன தெரியுமா கல்யாணத்தப்ப? அவர் கொஞ்சம் கருப்பு தான், ஆனாலும் நெருப்பு தான், நீ காட்டாத வெறுப்பு தான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வந்த மச்சான். அப்படியா? ரொம்ப பாவமா இருக்கும். ஆமாக்கா, ரொம்ப பாவமா இருந்தா நீயே கூட்டிட்டு போ. அப்படியேக்கா, இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஓகேக்கா, உனக்கு வேணா நானே எடுத்துக்கிறேன். அடி பாவி, எப்பதான்
சொல்லுவாளோ? சொல்லுமா மச்சினிச்சி. ஐயோ இந்த ஆளு வேற மச்சினச்சி மச்சினச்சி. ஐயோ நான் உங்களை மச்சான கூப்பிடுறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கா அத்தா? அப்படி இல்லையாமா. என்ன கேட்டுச்சா? அவருக்கு ஓகே தானா? அத்தா ஒரே பகசரா இருக்குல்ல? கருகரு நாத்தம் அடிக்குது. உங்களுக்கு வருதா அத்தா? லைட்டா வர மாதிரி தான் இருக்கு. ஆமாட்டா லைட்டா இல்ல எனக்கு ஹெவியாவே வருது. இவ்வளோட சேர்ந்துட்டு இந்த ஆளும் இரிய வர. ஆ அத்தா என்னாச்சு? ஆ ஒண்ணுதாம்மா மச்சினிச்சி. என்ன மச்சினிச்சியா? ஐயோ. அத்தா என்னாச்சு? கொசுக்கடியா? ஆமாமா. என்ன மச்சான் கொஞ்சம் பெரிய சைஸ் கொசு போல அதான் கத்துறீங்க. ஏய் இதுக்கடி இப்ப கேடுறேன். என்ன ஒரே ஜாலி போல? இல்ல சும்மா மச்சினிச்சி கூட. மச்சினிச்சி கூட? ஏய் எதுக்கு இப்ப கேடுற? நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். பார்த்தா பேசுற மாதிரி தெரியலையே. அப்புறம் நான் பேசிட்டு தான் இருந்தேன். நீ வேணா மச்சினிச்சி கிட்ட கேட்டு பாரு. மச்சினிச்சி. மச்சினிச்சு வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது. சின்ன இழிப்பு. வாங்க போலாம். அத்தா ஏங்க வாங்க போலாம். இருங்க மச்சான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். பேசலாமே. பேசலாமா? யோ சொல்லுமா. வாங்க போலான்னு சொன்னேன். அத்தா இருங்க. ஏனுங்க உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். இப்படி வரீங்களா? இருக்கா ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டு அப்புறம் அனுப்புறேன். இது பேசிட்டு அனுப்புறியா மச்சான்? சொல்லுமா மச்சினிச்சி. எங்க ஹல்க்? ஹல்கா? ஹல்க் வாங்க போலாம். என்னக்கா ஹல்க்னு சொல்றீங்க? நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். இருங்க ஹல்க். அப்போ சரி மில்க். மில்க் மச்சான். இது மில்கா? ஆமா நீ ஹல்க்னா நான் மில்க். இங்க பார் கவி, நான் ஹல்க்னு அவருக்கு செல்ல பேர் வச்சிருக்கேன். நானும் தான் மில்க்னு மச்சானுக்கு செல்ல பேர் வச்சிருக்கேன். ஏன் மச்சான் உங்களுக்கு மில்க் நேம் தானே பிடிக்கும்? இல்லடி ஹல்க் தான் பிடிக்கும். அப்படிதானங்க? இல்லக்கா மில்க் தான் பிடிக்கும். இல்ல ஹல்க் தான். சொல்லுங்க மச்சான் மில்க் தான் பிடிக்கும் சொல்லுங்க. அவருக்கு ஹல்க் தான் பிடிக்கும். இல்ல மில்க். மச்சான் சொல்லுங்க. நீங்க சொல்லி தான் பாருங்க. அக்கா உன் கோலமட கண்ணை வச்சு உருட்டி உருட்டி வெட்டாத. அத்தானுக்கு மில்க் தான் பிடிக்கும். அப்படி மட்டும் அந்த ஆளு சொல்லட்டுமே. அப்புறம் இருக்கு அவ கடக்குற மாமா குட்டி. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க அத்தா மில்க். யோ அவ காதல் விழற மாதிரி சொல்லியா ஹல்க்னு. மச்சான் மில்க். யோ ஹல்க் மில்க். ஹல்க் இல்ல மில்க். இல்ல ஹல்க். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. யோ சொல்லியா வாயில என்ன லெக் பீஸ் வச்சிருக்க? சொல்லி தோயா. எனக்கு மில்க் மாமா குட்டி. ஹல்கியா? சொல்லுங்க மாமா. அக்கா கண்ணை பார்த்து சொல்லுங்க. மில்க் தானே? எனக்கு சிறுக்கு தான் பிடிக்கும். என்ன சில்கா? சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். மில்க் மச்சான் உங்களுக்கு சில்க் தான் பிடிக்குமா? ஆமா மச்சினிச்சி. அப்படியே மச்சான் நல்ல விஷயம் தான். எனக்கு சில்க் தான் பிடிக்கும். ஆனா நீங்க இப்போ ராங்கா சொல்லி நான் ஸ்டாப்பா அடி வாங்க போறீங்க மச்சான். என்ன? உங்க டங்குவாரி கிளிக்க ஒரு டாடா டின்னு காத்து இருக்குது. என்ன? மச்சான் கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ஒரு ரத்த கட்டரி உங்களை கொதற காத்து இருக்குது. ஏங்க
மச்சினிச்சி இரு, என்ன மாட்டி விட்டுட்டு போறியா? ஐயோ அத்தா, நான் இல்ல, நீங்களாவது உங்க பொண்டாட்டியாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நான் வர மச்சான். ஏன் மச்சினிச்சி இரு, நானும் வரேன். அத்தா, நீங்க வாங்கிட்டே வாங்க, நான் போறேன். உங்களுக்காக நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன். வர மச்சான். செத்தாண்ட சிவனாண்டி. மச்சினிச்சி. யோ, என்னாச்சு? மச்சினிச்சி. என்ன ஒரே குஷியா? ஆ, மச்சினிச்சி பார்த்ததும் ரொம்ப குஷியா இருக்க போல. எப்படி? மச்சினிச்சி வர நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சு வண்ண கிளி பறக்குது. இல்ல சும்மா. சும்மா தபல வாயா, உனக்கு சிறுக்குதான் பிடிக்குமா? ஆமாங்க. என்ன ஆமாவா? உன்ன எங்க நறுவா? இது அருவாவா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சில்க் பிடிக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? பிடிக்க சொன்னதே தப்புதையா. சொன்ன வாயை வெட்டல பாரியா. ஏய் அடியே, சில்க் தானே பிடிக்குன்னு சொன்ன, அதுக்கே இவ இவ்வளவு கொலவெறியில இருக்கா? ஓ, அப்படி நினைச்சிட்டாலோ? என்ன உலக்கோடு வரா? ஏன் இருமா, எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவசரப்படாத, இங்க எல்லாரும் இருக்காங்க. எதனாலும் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். வேண்டாமா? இல்லையே, எனக்கு இப்பவே வேணுமே. இந்த உலக்க வச்சு உன் வாயில நெல்லு குத்திட்டு அப்புறம் பேசிக்கலாம். அப்படி எங்க இருந்து பேசுறது? பரவாயில்ல. பரவாயில்லையா? ஏய், வன்முறை வேண்டாம். அப்படிதான் விட முடியாது. உலக்க வச்சு உன் வாயில நெல்லு குத்தல. ஏ வேண்டாம், சொல்றது கேளு. முடியாது. உன்ன ஏய், லூசு. சில்க்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் நினைக்கிற மாதிரி இல்லனா? ஓ, அதுல நிறைய இருக்குமா? ஆமா. இது அம்மா தாயே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சில்க்னா டைரி மில்க். என்ன? ஆமா தாயே, டைரி மில்க் சில்க், அதுதான் நான் சொன்னேன். கிஸ் மீ, Kiss me. Close your eyes and miss me. Close your eyes. நான் பிடிக்குன்னு சொன்னது டைரி மில்க் சாக்லேட் தான் சொன்னேன். ஓ, சாக்லேட் சொன்னியா? அத ஃபுல்லா சொல்லி தொலைக்கிறதானே? இல்ல, ஒரு ரைமிங்கா இருக்கட்டும் தான் அப்படி சொன்னேன். எது? இல்லம்மா, நீங்க ஹல்க்னு சொன்னீங்க, மச்சினிச்சி மில்க்னு சொன்னாங்க, நான் சில்க்னு சொன்னேன். ஓ, எப்படி? ஹல்க் மில்க் சில்க். ஆமாங்க, நல்லா இருக்குல்ல? இப்போ கோவம் போயிடுச்சா? இல்ல, ஏன்? உன் மேல கொலை கண்ல இருக்கேன். கொலக்கால இருக்கியா? ஏமா? ஏனா கேக்குறேன், நீ என்ன சாக்லேட் பாயாடா? எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒண்ணு பிடிக்குதே. எது இது என்ன புது பொருளியா இருக்க? அப்படிதான் இல்லைங்க, இந்த முந்தில பிடிக்குமா? பிடிக்காம தான் பொண்ணுங்க மேல வந்து விளையாடுறாங்களோ? இது எப்போ? என்னங்க நீங்க? போங்கங்க, கட்டின பொண்டாட்டியே கிட்ட வர மாட்டா. இதுல என்ன? ஒண்ணுல தாயே, சும்மா புலம்பிட்டு இருக்க. மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க, அதனால நீ தப்பிச்ச. உன்னை நைட் வச்சுக்கிறேன். நைட்டு வச்சுக்கோங்க. ஆமா, எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னீங்க, உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஒரு பார்வை பார்க்கின்றாய், உயிர் சுண்டி இழுக்கின்றாய், உனை என்னில் விதைக்கின்றாய், சுகமாய் சுகமாய் வதைக்கின்றாய், நெருப்பாக கொதிக்கின்றாய், மறுநொடியே குளிர்கின்றாய். ஒரு
என்னாச்சு இவளுக்கு? ஓ, இதுதான் பொசசிவோ? இருக்கட்டும். அம்மாடியோ, என்ன கோவம் வருது? விட்டா நெல்லு குத்திருப்பா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. கவி, என்னக்கா அத்தனை தனியா விட்டுட்டு வந்திருக்க? நீ வரேன்னு சொல்லிருந்தா நான் அத்தாங்கிட்ட என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்திருப்பல. கவி, இங்க பாரு, நீ அவர் சைட் அடிக்கிறேன்னு சொன்ன, அப்புறம் கண்ணை பிடிங்கி தின்னுப்பிடுவ. ஆஹா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுடா, ஆகிடுச்சு. என்ன? உனக்கு அவர் மேல காதல் வந்துருச்சுன்னு சொன்னேன். அப்படியே இல்லையே, யார் சொன்னா? ஓ, இல்ல, லவ் இல்லாம தான் மேடம் பாதர் அடிச்சு என் பின்னாடி ஓடி வந்தீங்களோ? அது இல்ல. சமாளிக்காத, எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதான் நானே பார்த்தேன்ல, அப்புறம் என்ன? கல்யாணத்தப்ப என்ன சொன்ன? பொசசிவ்ல எந்த பொசக்கேட்ட பையரை என்னன்னு சொன்ன? இப்போ எதுக்கு என் பின்னாடி பாதரி போய் ஓடி வந்தீங்களா? பொசசிவ் ரொம்ப தான் பொங்குது மேடம். லூசு, அப்படிலாம் இல்ல, நான் சும்மா தான் வந்தேன். அதான் பார்த்தனே, பொசசிவ் நல்லா பொங்குதே. மறிக்காத என்ன? நான் கன்ஃபார்ம் பண்ணதா அத்தாங்கிட்ட பேச போறேன்னு சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே நீயும் என் பின்னாடி ஓடி வந்த. இப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? ஜீவி சொல்லிக்கிட்டே இருந்தா, அண்ணனும் அண்ணியும் பேசிக்கவே மாட்டாங்க, அன்னைக்கு தான் அண்ணனை பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அதுல கருப்பட மாட்டிக்கிச்சு. உனக்கு அத்தனை ரொம்ப பிடிச்சு போயிருக்குன்னு தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமாக்கா? அத்தா எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டாங்க. பேசி நான் பார்த்ததே இல்ல. என்கிட்ட கூட என்னம்மா சாப்பிட்டியா அவ்வளவுதான். இப்ப கூட நீ வந்ததால தான் அத்தா என்கிட்ட பேசினாரு. இல்ல பேசிருக்க மாட்டாரு. உடனே கிளம்பி இருப்பார் தெரியுமா? சரி, அதை விடு. மாப்பிள்ளைங்க வந்துட்டான்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா? வந்துட்டாங்களே. வந்துட்டாங்களா? எங்க இருக்காங்க? நம்ம கோஸ்டி மட்டும் தானே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டு கோஸ்டியை காணோமே. என்னக்கா கேக்குற? அதான் உட்கார்ந்திருக்காங்களே. ஏய் கவி, அது நம்ம ஆளுங்கடி. மாப்பிள்ளை ஆளுங்க எங்க? ரோசாக்கா, மாப்பிள்ளை ஆளுங்க உட்கார்ந்திருக்காங்க, உனக்கு தெரியல? என்னடி சொல்ற? என்ன சொல்றனா? நாங்க தான் மாப்பிள்ளை ஆளுங்க. பொண்ணு பக்கம் நாங்க தான் வந்திருக்கோம். என்ன? யார் மாப்பிள்ளை? யார் மாப்பிள்ளையா? ஓடி போற தாத்தா. ரோசாக்கா, மாம்ஸ் தான் மாப்பிள்ளை. எது? சீனியர்க்கா? ஆமா. எதுக்கு நீ எல்லாத்துக்கும் இப்படி ஷாக் ஆகுற? மாம்ஸ் தான் நிபி அக்காவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னடி சொல்ற? அட போக்கா, இது தெரியாம வந்திருக்கியா? ஐயோ, சீனியருக்கு தெரியாம என்னென்னமோ பிளான் போட்டனே. யோ சீனியரே, நல்ல ஆள்தையா நீர், என்கிட்ட சொல்லலல. யோ சீனியரே, அதான் நீ ஷாக் ஆகலையா? ஆனா எனக்கு பெரிய ஷாக்கா கொடுத்துட்டீங்கடா. நல்ல வேலை எமையா, உன் ஐடியா எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணல. பண்ணிருந்தா சீனியர் வாழ்க்கை ஊதான் சங்க ஊத்தி விட்டுருப்ப. ஆமா கவி, சீனியர் எங்க? இன்னும் வரலக்கா மாம்ஸ். வருவாரா வரமாட்டாரான்னு வேற தெரியல. ஏன் அப்படி சொல்ற? அதெல்லாம் வருவாரு. இல்லக்கா, கன்ஃபார்மா மாமா வரேன்னு சொல்லல. நிபி பொண்ணு எப்படி வராம இருப்பாரு? அதெல்லாம் சீனியர் கரெக்ட்டா வந்துருவாரு. நிபி அக்கா தான் பொண்ணு, ஆனா மாம்ஸுக்கு தெரியாதே. என்ன? இது வேறயா? ஆமாக்கா, மாம்ஸுக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது. அம்மாவும் சொல்லல, மாம்ஸே கேட்கல. சரி, அதான் நேர்லயே வந்து பாத்துக்கிட்டேன்னு விட்டாச்சு. ஓ, அப்படியா? அதான் சீனியர் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாரா? இப்போ எங்க இருக்காரு? கால் பண்ணி வர சொல்லலாமா? யோ சீனியரே, நீர் தான் நிபிய பொண்ணு பார்க்க வரீரே. அது தெரியாம எங்க ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஆமா, இந்த கல்யாண பேச்சை யாரு முடிவு பண்ணது? அம்மாவும் பாட்டி தான். அம்மாக்கு நிபியாக்கா பிடிச்சு போச்சு. பாட்டி நிபியாக்கா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா தான் மாம்சையை கட்டி கொடுத்துறான்னு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணாங்க. ஓஹோ, அப்ப இது எதுவும் சீனியருக்கு தெரியாதா? தெரியாதுக்கா, யாருமே சொல்லல. சரி இரு, நான் வரேன். போயிட்டு சீனியருக்கு கால் பண்ணி சொல்லணும், எங்க இருக்கான்னு தெரியல. சரி, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்னக்கா நமக்குள்ள என்ன? ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே, இருக்கட்டும். பார்த்த பொண்ணு தான் அப்படின்னு விடக்கூடாது, இது சம்பிரதாயம் இல்ல. ஐஷு, நீ போய் கூட்டிட்டு வா. சரிங்க நீ. இதோ உடனே வந்துட்டான். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களா? நிபிதா, வருண், முகத்திரை
பொய்யால் ஒரு மாலை கட்டி பூசை செய்து சூடினாய். நிழல்களின் உள்ளே உள்ள நிஜங்களை தேடினேன். நீயாயதை சொல்வாயென நித்தமும் நான் வாடினேன். சொல்ல நினைத்தேன் ஆனால் வார்த்தை இல்லை. உன்னை விட்டால் யாரும் எந்தன் சொந்தம் இல்லை. சொந்தம் என யாரும் இனி தேவையில்லை. பனித்துளி 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 என்னை சுடவது வருண்டன் எங்க போறான்னு சொல்லுறியே, இப்படி கரெக்டா வந்தான். சூரியன் வருண் வந்து உட்காருப்பா. உருகுது உருகுது. இல்ல மாமா இருக்கட்டும். அக்கா பொண்ணு எடுக்க போறேன்னு சொன்னாங்க, அங்க போகாம இங்க வந்திருக்காங்க. நிபிதா, மாப்பிளைக்கு டீ கொடுமா. ஆமா மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஐயோ பாவம் சீனியர், திருத்தன்னு மூச்சிட்டு இருக்காரே. சீனியர் என்ன அப்படி பாக்குறீங்க? போதும் போதும். ஏமையா மாப்பிள்ளை எங்க இருக்காரு? அதுவா, இங்கதான் இருக்காரு. எங்கண்ணா எங்க இருக்காரு? ஐயோ சீனியரே, நீர் தான் மாப்பிள. என்ன விளையாட டைமியா? மாப்பிள்ளை எங்க? ஐயோ சீனியரே, உண்மையா நீர் தான் மாப்பிள. என்ன ஏமையா சொல்ற? ஆமாயா, அங்க பாரு, உன்னோட ஃபேமிலி நிபிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம். எனக்கு இப்பதான் தெரியும். நீ ஷாக் ஆகுற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுச்சு தெரியுமா. இன்னும் இந்த ஷாக்ல இருந்து என்னால வெளியே வர முடியல. அண்ணி இமையா என்ன சொல்றா? எப்படி வருண், நம்ம சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? அண்ணி வருண், நீ தான் மாப்பிள்ள. என்ன நீ சொல்றீங்க? அதான் நீங்க போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்களா? நான் உங்களுக்கு கால் பண்ண உடனே நான் பதட்டமா வந்தேன், இங்க என்ன நடக்குதான்னு. பாவம் பைபிள சொல்லலாம்னு நினைச்சேன், அப்புறமும் வேண்டான்னு தோணுச்சு, அதான் உன்கிட்ட சொல்லல. கொஞ்ச நேரம் உன்னை பதற விடலான்னு பார்த்தேன். எப்படி வருண், உனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்கா? போங்க அண்ணி, உங்க சர்ப்ரைஸ்ல தீய வைக்க. இது பரவாயில்ல வருண், இமைய என்ன பிளான் போட்டா தெரியுமா? உங்க ஃபேமிலியை க்ளோஸ் பண்ண பார்த்துட்டா. இல்ல சீனியர், நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரியாம மாப்பிள்ளை விட்டாளுங்களே. பொண்ணு பார்க்காத மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே குழி தோண்டி பதிச்சிட்டேன். வருண் வந்து உட்காரு. மாப்பிள்ளை இப்படி நிக்கலாமா? வா வருண். என்ன வருண் மாப்பிள்ளையா? நிபி, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நீ வந்துருவேன்னு பயந்தேன். ஆனா நீ தான் எனக்கு பார்த்து பொண்ணா இருப்பேன்னு நான் நினைக்கல. எனக்கே இது தெரியாது நிபி, இல்லைன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். நிபி, நான் என்ன சொல்லுவேன்? எனக்கே இது எப்படி இது அக்காவுக்கு தோணுச்சு? அக்கா என்கிட்ட கூட சொல்லல நீ தான் பொண்ணுன்னு. இப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுவேன்னு எதுவுமே எனக்கு புரியாம தான் நிக்கிறேன். ஆனா நிபி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அழகு சிலையா நிக்கிறியே. என்ன மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க. போயிட்டு லெட்டர் போறேன் போன் பண்றேன் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, இப்பயே சொல்லிடணும். பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆ சொல்லுங்க மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப வெக்கப்படாதீங்க, இப்பயே சொல்லிடுங்க. அப்புறம் ஆ எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பொண்ணுகிட்ட கேட்டா நல்லா இருக்கும். நிபி சொல்லுமா. சீனியர், எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே கேட்டேன், அப்பவே ஒண்ணுமே சொல்லல தெரியுமா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்குள் ஏதோ பலம் கூடும். நீ ஒரு பார்வை பார்த்தால் போதும், மலையும் உடைந்து நிகிதா சொல்லுமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? இவங்க வேற விட மாட்டாங்க போல. அவ பிடிக்கணும் தான் சொல்லுவா. சொல்லுமா. எனக்கு கல்யாணம் வேண்டாம். இப்ப வேண்டாம்னு சொல்றியோ? சரிம்மா, ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம். வருண பிடிச்சிருக்குல? இல்ல, எனக்கு எப்பவும் கல்யாணம் வேண்டாம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்க
சக்கரம் சுழலாது